இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகார் சட்டசபைக்கு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் முதல்வரானார். பதவியேற்று 4 மாதங்கள் ஆன நிலையில் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக நிதிஷ்குமார் 5ஆம் தேதி அறிவித்தார். அதே நாளில் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் போட்டியிடவும் மனு தாக்கல் செய்தார். உடல்நலக்குறைவு மற்றும் தேசிய அரசியல் மீதான விருப்பம், மகனை அரசியலுக்கு கொண்டு வரும் திட்டம் காரணமாக அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் இன்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் சேர்ந்து உறுப்பினரானார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை. ஜேடியு கட்சியில் சேர்ந்தது குறித்து நிஷாந்த் கூறும்போது, கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தப் போகிறேன். எனது தந்தை ராஜ்யசபாவுக்கு செல்ல முடிவெடுத்தது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். 20 ஆண்டுகளாக பீகார் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணிகளை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். என் மீது நம்பிக்கை வைத்து கட்சி பணியாற்ற வாய்ப்பு தந்த மூத்த தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி என்று நிஷாந்த் கூறினார். 50 வயதாகும் நிஷாந்த் குமாருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு அல்லது பீகார் அரசில் துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.